சாய்திருமா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதங்கள் மூலமாக இறைவனை கற்று உணர முடியுமா? வேதங்களில்தான் கடவுள் இருக்கிறதா? அல்லது இவ்வளவு கடுமையான படிப்பெல்லாம் படித்தாதான் இந்த இறைவனை அறிய முடியுமா? வேதங்கள் கற்பது மனிதனுக்கு முக்கிய தேவையா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வேதத்தை பற்றி. நான் வேதங்களெல்லாம் படிப்பதில்லை. அதே சமயத்தில் வேதத்தின் சாராம்சத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி இந்த வேதத்துடைய சாராம்சத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னா, இது யோகத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தை படித்து அதிலிருந்து தெளிஞ்சு வர்றது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வேதம் படித்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மாதிரி இருப்பாங்க. அதாவது முழுமை பெற்ற ஒரு நிலை அவங்களுக்கு கிடைக்காது. அதில் வெறும் டெக்ஸ்ட்டில் உள்ள விஷயத்த, அதாவது அந்த எழுத்தை சொல்லுவாங்க, அந்த எழுத்தில் உள்ள விஷயங்களை பேசுவாங்க. இப்படி வேத சாராம்சங்களை பேசுபவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்றது இங்கே எதுவுமே கிடையாது, எந்த ப்ரூஃப்மே கிடையாது. யாருமே வேதம் படிச்சுட்டு ஞானமே அடையலை. வேதம் படித்தா ஞானம் அடையவும் முடியாது. அதில் இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதை படிக்கிறதால ஞானம்லாம் அடைய முடியாது. ஞானம் அடைவதற்கு உண்டான தனி வழி ஒன்று உண்டு. அது குரு பரம்பரை, குரு முகமாகத்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. குருமுகமாக தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். வேதத்தின் வழியாக ஞானத்தை அறிய முடியாது. அந்த பாடல்களெல்லாம் கூட நாம் கேட்டிருப்போம். நம்ம இந்த குமரகுரு கவசத்திலே கூட அந்த வார்த்தை வரும். வேதாந்த ரகசியம் வெளியாகும் உம்முள்ளே, வேத சூட்சமத்தை விரைவாக பற்றிடலாம், சுப்பிரமணிய குருநாதன் தோன்றிடுவான் உம்முள்ளே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரும். அப்போ இந்த வேதாந்த ரகசியங்களை தனக்குள்ளவே வெளியாகணும். இதை படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது படித்தா ஒன்றும் புரியாது. வேதங்களை படித்தா என்ன புரிய போகுது? அதில் இருக்கிற விஷயங்களை பூரா படிச்சுட்டு இறைநிலை அடைஞ்சிட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதுக்குன்னு தனி மார்க்கம் உண்டு, தனி வழி உண்டு. அந்த வழியில் தான் இறைவனை அடைய முடியும். அப்படி இறைவனை அடையும் போது அந்த வேத ரகசியங்கள் எல்லாம் வேதத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றத பூரா அவங்களுக்குள்ளே வெளியாகிடும், உங்களுக்குள்ளேயே வந்துடும் எல்லாமே. அப்படி தான் அதை உணரணுமே தவிர படித்து அதை உணர முடியாது. எந்த புத்தகத்திலையுமே இறைவனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இறைவனை அடையவே முடியாது எந்த புத்தகத்தையும் படித்து விட்டு. அதற்கு தனி மார்க்கம் இருக்கிறது. அந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் இந்த இறைநிலையை அடைய முடியுமே தவிர படித்து விட்டோ அல்லது 1000 புத்தகங்கள் படித்தேன், நான் 2000 புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு தான் அர்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. இதுதான் வேத ரகசியம். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க தான் இறைவன்கிட்ட நெருங்க முடியும். இதுதான் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லி அவை சொல்லிச்சு. அப்போ இவ்வளவும் தெரிந்த அவை அதாவது யோகங்களை தலைகீழாக கரைத்து குடித்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி அதுக்கு தெரியாத ரகசியங்களே கிடையாது. மிகப்பெரிய சித்தர், அற்புத சித்தர், அது பெண் சித்தர். அது அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமான சித்தர் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க? தன்னடக்கத்துக்காக சொன்னாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுதான் உண்மை. இது ஏன்னா ஓரளவுக்கு தான் இந்த மனிதன் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ள முடியும், பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி கொள்ள முடியும். அதற்கு மேலே போக 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 இன்னும் பல ரகசியங்கள் இங்கு வெளிப்படாமலேயே இருக்கிறது மனித குலத்திற்கு. இதை திருமூலரே சொல்லியிருக்கிறார். யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, திருமூலர் சொல்கிறாரு. அப்போ இதோடைய அகலமும் நிகழமும் தெரியலை, இது ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது, இதோடைய ரகசியம் கண்டுபிடிக்கவே முடியலன்னு யார் சொல்கிறாருன்னா திருமூலர் சொல்கிறார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு அற்புதமான மகான் ஞானி அவர். அப்படிப்பட்ட சித்தர்களெல்லாம் கூட கடைசியாக என்ன இறுதி தீர்ப்பு தருகிறார்கள் என்றால், இறுதியாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில்
இந்த படித்து விட்டு நான் இறைவனை உணர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நகைப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இது. எந்த மந்திரங்கள் சொன்னாலும் சரி, எந்த மந்திர பாராயணங்கள் சொன்னாலும் சரி, வேதங்களை முழங்கினாலும் சரி, எத்தனை யாகங்கள் நடத்தினாலும் சரி, எத்தனை ஹோமங்கள் நடத்தினாலும் சரி, எத்தனை பூஜைகள் நடத்தினாலும் சரி, எதுலேயும் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடைய வேண்டும் என்றால் மன தூய்மை வேண்டும். மன தூய்மையில் மட்டுமே இறைவனை அடைய முடியும். நீங்கள் இந்த மாதிரியான குப்பைகளை எல்லாம் சேகரித்து மனத்தில் வைத்து கொண்டால் மன தூய்மை அடையாது. அங்கே திமிரும் ஆணவம் மட்டும்தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அங்கே வெளிப்படும். அப்போ அந்த எண்ணமே உங்களை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. என்றைக்குமே இந்த 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 படிப்பு மூலமாக தெரிந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் நிறைய மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பவர்கள் இறைவனை அடைய முடியாது. ஏன்னா இந்த மனப்பாடம் பண்ணுறதுலேயே அவங்க காலம் போயிடும். உபன்யாசம் பண்ணுவாங்க, அதுலேயே காலம் போயிடும். மந்திரம் ஓதுவாங்க, காலம் பூரா அதுலேயே போயிடும். அந்த மந்திர உச்சாடனையிலே காலம் போயிடும். அப்போ இதிலெல்லாம் போயிட்டால் மனம் என்னைக்கு ஒருமைப்படும், மனம் என்னைக்கு தூய்மைப்படும். மனம் ஒருமைப்பட்டு, மனம் தூய்மைப்பட்டு, மனம் ஒருமைப்படப்பட்டு, மனம் சலனம் இல்லாமல் ஒன்றுமில்லா தன்மைக்கு போயிடணும் மனம். அப்போ தான் இறைநிலை அடைய முடியும். அப்போ அங்கே ஒன்றுமே இல்லை, தத்துவம் மறந்து தன்னையும் மறந்து எல்லாமே நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் மறந்து, பாப புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திலை செய்யின்னு கும்புற ஒரு கவசத்தில் ஒரு வரி ஒன்று வரும். அது அப்போ தத்துவமும் மறந்துட்டு தன்னையும் மறக்கணும். அங்கே தத்துவங்கள் என்றது தத்துவம்னா என்னன்றதான் இந்த வேதங்கள். இந்த வேதம் படிக்கிறதா தத்துவம். அப்போ தத்துவத்தெல்லாம் மறக்கணும். அப்போ தன்னையும் மறக்கணும். தான் யாருன்றதே தனக்கு தெரியக்கூடாது. அந்த நிலைக்கு போகணும். அந்த நிலைக்கு போகும்போது தான் இறைநிலை அடைய முடியும். அப்போ இங்கே இவ்வளோ சிக்கல் இருக்குது. இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு நான் படித்தே நான் இறைவனை அடைஞ்சிடுவேன் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. நன்றி. ஆத்ம வணக்கம்.